நிறைய பேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க. அப்ப எலக்ட்ரிஷியன் யாரு, பிளம்பர்ஸ் யாரு? நான் கிட்டத்தட்ட 7வது ஃபெயில். ஒரு ஏசி ஃப்ளோர்ல ஒரு ஒயிட் கலர் ஜாப் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தவறுன்னு தோணுது. நான் எல்லாத்தையும் பாக்குறோம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு கடவுள். தமிழ் தான் படிங்க, தமிழ் உங்க அம்மா. ஆசை மனைவி, காதல் மனைவி ஆங்கிலம். கர்நாடகாவில் வாழ்றேன், தமிழை படிச்சே ஆகணும். கேரளாவில் வாழ்ற மலையாளம் படிச்சேன். தமிழ்நாட்டு தமிழ் படிக்காமல் பிகச்சினாங்க. இதை விட கேவலம் தான். மெல்ல தமிழை சாகும் பாதிப்பான மெல்ல உடனே தமிழ் சாகும். உயிரே போனாலும் சரி, சட்டத்தை மாத்துங்க. என்னோட பேர் மேரி. நான் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட் அங்கேருந்து வரேன். என்னோட 12th மார்க் வந்து 1049. அகரம் வந்து எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்காக, இந்த கேஷ் அவார்டு எனக்கு கொடுத்ததுக்காக நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். திருச்சியில் அதிகமாக இருக்கேன். என்னோட அண்ணா வந்து இறந்துட்டாரு. அவர் எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அண்ணா பண்ணால முடியல, அவர் பாதிலே போர்ல இறந்துட்டாங்க. அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. இங்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப பக்கமாக தான் இருந்தது. ஆனா படிக்க வைக்கிறவங்க தான் பேரண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த அகரம் ஃபவுண்டேஷன் தான் அப்பா அம்மா எல்லாம். உங்களுக்கு தான் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு கடவுள். அந்த படிப்பு மட்டும் நீங்க தயவு செய்து விட்டுறாதீங்க. தமிழ் தான் படிங்க, தமிழ் உங்க அம்மா. தமிழை படிங்க, தமிழ் அம்மா வேணும் நமக்கு. ஆனா வந்து ஆசை மனைவி, காதல் மனைவி ஆங்கிலம் ஞாபகம். நான் இன்னைக்கு பார்க்கிறேன், ஒரு அவலம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஆந்திராவில் வாழ்றவன் தெலுங்கு படிச்சே ஆகணும், கர்நாடகாவில் வாழ்றவன் கன்னடம் படிச்சே ஆகணும், கேரளாவில் வாழ்ற மலையாளம் படிச்சே ஆகணும். தமிழ்நாட்டு தமிழ் படிக்காமல் பிஹெச்டினாங்க. இதை விட கேவலம் தான். தமிழ்நாட்டுல பிஹெச்டி வந்து தமிழ் படிக்காம வாங்குறாங்க. இந்த மாதிரி கேவலம் உலகத்தை எங்கேயுமே கிடையாது. கேட்டா உலகத்தை பெரிய அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. எங்கேயோ படிக்கட்டும், எங்கேயோ ஒரு போட்டி விடட்டும், தனியார் பள்ளிகள் கல்வி நிறைய வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேஸ் போடுறாங்க. ஒரு மொழி பாடமா தமிழ் படிக்கிறீங்களோ அது எப்படி போடலாம்? கல்வி கற்றுக் கொடுக்கிற உரிமையை, அடிப்படை உரிமை பாதிப்புன்னு கேஸ் போடுறாங்க சார். அவங்க சுப்ரீம் கோர்ட் ஓகே பண்ணுது. இதோட அவலம் உண்டா? எங்க அம்மா மொழியில எங்க நாட்டை படிக்க வேண்டாமா? எங்க அம்மா எங்க அம்மா எனக்கு போட்ட வேண்டாமா? இந்த மொழியை தமிழ்நாட்டை படிக்க வேண்டியதில்லை என்னோட அவலம் இருக்குது. நான் கையெழுத்து கும்பிடுறேன் ஆடு மட்சிக்கு, நம்ம அரசு கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செய்து உயிரே போனாலும் சரி, சட்டத்தை மாத்துங்க. இந்த மண்ணை தமிழ்நாட்டில் பண்ண சத்தியமாக ஒரு மொழி பாடமா தமிழ் படித்தாலும் உத்தரவு கொடுங்க. இல்லை என்றால் சும்மா கணினி சொல்லியிருக்காங்க. எந்த கணினிலையும் இன்னும் 50 வருஷம் எவனும் ஓப்பனே பண்ண மாட்டான். நீங்க கணினில இன்புட் பண்ணி எந்த பிரயோஜனம்? உன் பையன் தமிழ் படிக்கலையா, அப்படியே ஓப்பன் பண்ணுவான். கணினத்தை செத்து போகும். மெல்ல தமிழ் சாகும் பாதிப்பான மெல்ல உடனே தமிழ் சாகும். தமிழக அரசு இந்த கையெழுத்து மட்டும் கேட்டுக்கிறேன். தயவு செய்து எப்படியாவது ஒரு சட்டத்தை போட்டு மொழி பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் கேட்டுக்கிறேன். அப்பா அப்ப ஒரு சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயம் தொடங்குறது வந்து சாதாரண விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்த வந்து டப்புன்னு ஆரம்பிச்சிட்டீங்க, எஸ் அகரம்லாம் ஆசையா இருக்கு, பெரிய விஷயம் அப்படிலாம் இல்லை. அது வந்து தொடர்ந்து செய்யணும். எவ்வளவு நாள் தொடர்ந்து செய்றீங்களோ அதுதான் ரொம்ப பெரிய விஷயம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், கடினமான விஷயம் அப்படின்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி 35 வருடங்களுக்கு முன்னாடி சில ஆயிரங்கள் வச்சு ஆரம்பிச்சது வந்து அப்பாவோட அறக்கட்டளை. 35 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நான் வந்து அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒருத்தனால சாதாரணமா பண்ணிருக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அப்ப அதை நிகழ்த்தியும் காட்டிட்டாங்க. ஸோ எனக்கு அறிவுரை சொன்னது அதான், ஒரு வருஷம் 2 வருஷம் பண்றது இல்லப்பா, நீ ஆரம்பிச்சுட்டு அப்புறமா நீ காணாம போயிடக்கூடாது. நீ ஆரம்பிக்கிறது பொறுமையா ஆரம்பி, அளவோட ஆரம்பி, எவ்வளவு தூரம் போக முடியுது பாரு. சஸ்டைனபிலிட்டி தான் வந்து ரொம்ப முக்கியம். இது தொடர்ந்து நடக்கணும், உனக்கு அப்புறமா கூட அது நடக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் எல்லாத்தையும் பாக்குறோம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நான் சந்தோஷமா சொல்லிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 7வது ஃபெயில். அப்பனால வந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போனேன், அப்புறமா படிப்பு தொடர்ந்தேன். இந்த மாதிரி ஃபெயிலான மாணவர்களுக்கு நாம் என்ன பண்ண போறோம்? நிறைய பேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க. அப்ப எலக்ட்ரிஷியன் யாரு, பிளம்பர்ஸ் யாரு, அடுத்தடுத்த வேலை செய்யறவங்க, ஃபீல்ட்ல இறங்கி அந்த களத்துல இறங்கி வேலை செய்யறவங்க யாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடாம வந்துட்டு இருக்குது, பெரிய குற்றச்சாட்டா வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையுமே மேல வந்து சூப்பர்வைசர்ஸ் மட்டும் இருக்கிறாங்க, இறங்கி வேலை செய்யற ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தா அந்த வேலை செய்யறதுக்கு வந்து அதை கம்மியாவும் நினைக்கிறாங்க,
அதை குறைவா நினைக்கிறாங்க. அதுக்கு ரெடியாகவும் நிறைய பேர் இல்லை. எல்லாரும் படிச்சு முடிச்சு வெளியில போயிடணும், ஒரு ஏசி ஃப்ளோர்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தவறுன்னு தோணுது. எனக்கு சில அனுபவங்கள் இருந்தது. வெளிநாடுகள் போகும்போது வந்து ஒரு ஒரு மெக்கானிக்னா வந்து அவ்வளவு பெருமையா வந்து நிக்கிறான். ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஆள்லாம் வந்து அவன் அப்படி வந்து நிக்கிறான். ஸோ அவ்வளவு டேலண்ட் வந்து அவன் தெரிவிக்கிறான். ஸோ ஹீஸ் பிஹேவிங் லைக் பிக் கம்பெனி, ஹீஸ் பிஹேவிங் லைக் ப்ரொப்ரைட்டர். அவன் ஒரு ஆள் வந்து அவ்வளவு செல்ஃப் ரெஸ்பெக்டோட வந்து உள்ள வரான். நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்கு நமக்கு தயக்கமா இருக்கு. ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஒரு படிப்பு கம்மியாட்டா கூட வந்து வேற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பத்தாவது ஃபெயிலான மாணவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. 12வது ஃபெயிலான மாணவர்கள் அவங்கள நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு அது ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு அடுத்த வருஷம் விடையோட இந்த ஸ்டேஜ்ல அவங்க சந்திக்கிறேன். நன்றி.